இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாஷ்பேக். அதாவது மக்களே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட் வீடியோ இதே என்னோடய பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா கேன்வாவில் எப்படி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது, யூடியூப் தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ வந்து ஏதோ வீடியோ போஸ்ட் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக போஸ்ட் பண்ணேன். அதுவும் மட்டும் இல்லாமல் அது என்னோடய ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் வீடியோன்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ தைரியத்தோடு என்னோடய வாய்ஸ் ஓவர் பண்ணி எந்த வீடியோவும் அப்லோட் பண்ணதில்லை. அதை அப்லோட் பண்ணிட்டு ஒரு 20 வியூஸ் போணுச்சு. ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. 20 வியூஸ் தான் போயிருக்கு, டெலீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு. ஆனால் டெலீட் பண்ணலை, இருக்கட்டுமே விட்டுட்டேன். இப்போ வந்து அந்த வீடியோவுக்கு வந்து ஒரு 6K 5K இப்போ 6K 6.5K வியூஸ் போய்கிட்டு இருக்குது கரண்ட்டாக. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸில் அதை எப்படி எடிட் பண்ணி எப்படி அதை வைக்கிறது அப்படிங்கிற அது மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்களுக்காக இந்த ஒரு கேன்வாவில் எப்படி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எனக்குமே பெருசாக தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி என்னோடய பிளாட்ஃபார்மில் இது வரைக்கும் எதுவும் வச்சதில்லை. சும்மா நார்மலாக ஏதோ வீடியோ பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக வீடியோ பண்ணி கேன்வாவில் போயிட்டு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம வீடியோ வந்து அளவு பண்ணுறோமோ அதேமாதிரி தம்ப்நெயில் வந்து நல்லா தம்ப்நெயில் கொடுத்தோம் அப்படின்னா தான் வியூவர்ஸ் பார்க்குறவங்க வந்து ஈஸியாக உள்ளே வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வரமாட்டாங்க. அது தெரியும். இருந்தாலும் அந்த தம்ப்நெயிலுக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. அதனால் நானுமே கேன்வாஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஈஸியாக தம்ப்நெயில் எடிட் பண்ணி இன்னொருத்தவங்களோட தம்ப்நெயில் இருக்கும், அதை ரெஃபரன்ஸாக வச்சு அதுக்கு மேலே என்னோடய ஃபோட்டோஸ்லாம் வச்சு அதே ஃபாண்ட்டில் வச்சு எடிட் பண்ணி போயிடுவேன். இந்த ஃபோட்டோஷாப்பு இது பண்ணலாம். ஃபோட்டோஷாப் வந்து எனக்கு பேசிக்காக தெரியும். அதில் வந்து எனக்கு ஃபுல்லாக எப்படி அப்படிங்கிறது தெரியாது. அதே மாதிரி நிறைய பேர் இங்கே இருப்பீங்க, இந்த ஃபோட்டோஷாப் வந்து பேசிக்காக தெரியும். சில பேருக்கு ஃபோட்டோஷாப்பில் இருக்க டூல்ஸ் வந்து கற்றுக்கிட்டு இதை எடிட் பண்ணி வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகும். அப்புறம் நம்மளோட ஹோப்பை விட்டுரும். யூடியூப்பில் எப்படி வீடியோ போடுறது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சாகணுமே, தெரியலனா நல்லா இருக்காது. அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே கேன்வா இருக்குது. அதனால் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம வீடியோவுக்கு தம்ப்நெயில் எடிட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இன்னமும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் எப்படி எடிட் பண்ணலாம், எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல பார்ப்பேன். பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிடிக்காதவங்க போடாமல் இருன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ இல்லை வேறு சேனலில் வேறு வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கொடுப்போம். உங்கள்கிட்ட பிசி இருந்துச்சு அப்படின்னா பிசியில் யூஸ் பண்ணுங்கள். அப்படி பிசி இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, ஃபோன்லேயே யூஸ் பண்ணலாம். பெரிய டிஃப்ரென்ஸ் வரப்போகிறது இல்லை. பிசி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நிறையா கொஞ்சம் எடிட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு பிசியில் ஃபோனை கம்பேர் பண்ணுறதோட. குவாலிட்டாக எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்களோ அந்த ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு canva.com அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணோடனே பேஜ் கொண்டு போவோம். அதில் ஸ்டார்ட் டிசைனிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ வித் கூகுள்னு கேட்டுச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். உங்களோட கூகுள் ஐடி வச்சு கண்டினியூ கொடுங்க. அது ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும். இந்த கேன்வா யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். யார் பத்தலையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். உங்கள் வீடியோ எந்த கண்டென்ட்னு பாருங்கள். ட்ராவல் பற்றியா, விலாக் பற்றியா, இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட் பற்றியா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு சர்ச் பார் தெரியுதா? இந்த சர்ச் பாரில் போயிட்டு இப்போ நான் வந்து இந்த வீடியோக்காக இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்க வீடியோக்காக ஒரு தம்ப்நெயில் வேணும் எனக்கு. நான் வந்து ஐடியா அப்படிங்கிற வாழ்க்கையில் ஒரே ஒரு ஐடியா யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். அப்படின்னு பண்ணோடனே கீழே வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும். இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஒரு 20,000 டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இதில் நமக்கு எந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கோ அந்த டெம்ப்ளேட்டை பிக் பண்ணணும். நம்மளுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்டை பிக் பண்ணணும். இன்னொன்று சொல்கிறேன். இங்கே வந்து சிலது வந்து பெய்டில் இருக்கும், சிலது நான் பெய்டாக இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே என்ன அப்படின்னா, இப்போ இந்த டெம்ப்ளேட்டும் பாருங்கள், ரெண்டுமே சிமிலியர் தான். ஆனால் இது பெய்டில் இருக்குது, இது ஃப்ரீயாக இருக்குது. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே இதில் வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேசிக் யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா இந்த கேன்வா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு நம்மளுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸை நம்ம தேடி எடுக்கணும்.
வந்து இந்த டெம்ப்ளேட்டை வந்து பிக் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது கீழே நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும். இது கீழே இருக்க டெம்ப்ளேட்ஸில் எது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒன்று இது இல்லைனா இது. நான் இதை பிக் பண்ணுறேன். இதை பிக் பண்ணிட்டு இங்கே வந்து கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அது இன்னொரு பேஜுக்கு கூட்டு போகும். இந்த டெம்ப்ளேட்டை கஸ்டமைஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏற்ற ஒரு தம்ப்நெயில் உங்கள் கண்டென்ட்டுக்கு ஏற்ற ஒரு தம்ப்நெயில் கிடச்சிரும். அவ்வளோதான் இந்த வீடியோ. என்னடி இது பிக் பண்ணி அந்த டெம்ப்ளேட்டில் அவங்க கொடுத்துருக்க டெக்ஸ்ட்லேயே வச்சு நம்ம சில பல வேலையை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்ற ஒரு தம்ப்நெயில் கிடச்சிரும். இப்போ எப்படி எடிட் பண்ணுறேன்னு பாருங்கள். தம்பி நீ ஒரு பேப்பர் எடுத்து அவன் சொல்ல வரிசையா எழுதுப்பா. சரிங்க. டேய் எழுதிக்கடா. உனக்கு இன்னைக்கு நான் தான் சூப்பர்வைசர். போலீஸ் பாத்துறான். அவன் சொன்ன மாதிரி வர கொஞ்சம் பெருசு பண்ணு. பெருசா குறைங்க. மீசை கொஞ்சம் ஷேவ் பண்ணுங்க. மூஞ்சிக்கு பவுடர் அடிங்க. ஜெமினி கணேசா அப்பா, ஜெமினி கணேசனை வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஓகேவா, ஓரளவுக்கு இப்போ எடிட் பண்ணியாச்சு. இது என்ன சில பல பட்டி டிகிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த தம்ப்நெயில் வந்து இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க வீடியோவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவை வந்து ஒரு கேன்வா லோகோ, அப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோஷாப் லோகோ. இதுக்கு போய்ட்டு கேன்வா லோகோ PNG அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு லோகோ கிடைக்கும். இதில் போய்ட்டு ஆல்ரெடி நான் ஒரு இமேஜ் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். மறுபடியும் நம்ம எடிட் பேஜ் போவோம். எடிட் பேஜ் போயிட்டு இங்கே வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே வைக்கணும் அப்படின்னா இந்த அப்லோட் பேஜ் போங்க. அப்லோட் பேஜ் போய்ட்டு அப்லோட் ஃபைல்ஸ் போய்ட்டு இந்த 2 இமேஜுமே நம்மளுக்கு தேவை. ஸோ ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே அப்லோட் ஆகும். இந்த அப்லோட் ஆன இமேஜ் எடுத்து வைக்கலாம். அப்படி வச்சு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கேன்வா, இங்கிட்ட நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஷாப் வேணும். அந்த கேன்வா நல்லா பெருசாக வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த நிறைய எலமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ராங்கெலாம் தேவை. இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணி இந்த ரெட் ராங் யூஸ் பண்ணோம் இதுலேயுமே நிறையா ப்ரீமியம் உள்ளது வரும், ப்ரீமியம் இல்லாதது வரும். நம்மளுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி அங்கே வச்சோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். க்ரீன் கலர் க்ரீன் டிக் அப்படின்னு சர்ச் பண்ண அப்படின்னா அதே மாதிரி ஸோ அவ்வளோதான். இதே எலமெண்ட் யூஸ் பண்ணி பிளாக் ஷேடோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நிறைய ஷேடோ இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷேடோ இல்லை அப்படின்னா இந்த ஷேடோ ஃப்ரீயாக இருக்கும் அந்த ஷேடோ யூஸ் பண்ணுங்கள். அந்த ஷேடோ யூஸ் பண்ணி இங்கே இப்படி வைங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து லேயர்ஸில் போய்ட்டு சென்ட் டு பேக் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இன்னொரு டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணுங்கள். அவ்வளோதான் டெம்ப்ளேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, ரொம்ப சிம்பிள் தான் அந்த டெம்ப்ளேட் எடிட் பண்ணுறது. அதுவும் கேன்வா வச்சு நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஷாப்பு இது இருந்தால் தான் நம்மளால் ஒரு டெம்ப்ளேட் எடிட் பண்ண முடியும். இப்போல்லாம் இல்லை, இந்த கேன்வா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணியே நம்ம வந்து நல்ல டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த thumbnail edit பண்ண தெரியாம ஒரு நிஷ்துக்கு ஒரு யங்ஸ்டர் தன்னோட யூடியூப் கனாவா கை வீத்துரம்.